ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ட்ரிக்கி ட்வின்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லார் வீட்டு குட்டீஸும் எப்படி இருக்காங்க? கொஞ்சம் பர்சனல் ஒர்க் நிறைய இருந்ததால் வீடியோஸ் கண்டினியூஸாக கொடுக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்மளுடைய சேனலில் நீங்கள் கண்டினியூஸாக வீடியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம குட்டீஸ்க்கு கொடுக்க போகிற ஆக்டிவிட்டியில் ஒரு புது கான்செப்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நம்ம லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டான டாப்பிக்கோட வந்திருக்கோம். அப்படி என்ன டாபிக் அப்படின்னு தானே கேட்குறீங்க? கோடிங் ஆக்டிவிட்டி நம்ம குட்டீஸ்க்கு இன்ட்ரோ கொடுக்க போகிறோம். கோடிங் ஆக்டிவிட்டின்றது என்னது? ஏதோ ஒரு கோட் மூலியமாக ஒரு பொருளை ரெப்ரசன்ட் பண்ணி அதை கண்டுபிடிக்க வைக்கிறது தான் நம்மளுடைய கோடிங் ஆக்டிவிட்டி. இப்போது பிகினர் லெவலில் நம்ம குட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஆக்டிவிட்டீஸ் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆக்டிவிட்டிக்கு தேவையான திங்ஸ் என்னென்னன்றதை பார்த்துடலாம். ஆஸ் யூஷுவலுங்க, சட்டுன்னு நம்ம ஆக்டிவிட்டியோட செட்டப்பை ரெடி பண்ணுற மாதிரி தான் இந்த ஆக்டிவிட்டியுமே. கார்ட்போர்ட் ஷீட்ஸ் வேணும், டாட் ஸ்டிக்கர்ஸ் வேணும், ஸ்கெட்ச் பென்ஸ் அண்ட் சிசர்ஸ் இருந்தால் போதும். இன்றைக்குரிய ஆக்டிவிட்டியோட செட்டப் ரெடி. இதில் ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரிட் பேஸ்டுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு செட்டப்பே நமக்கு ஒரு கிரிட்டு தேவைங்க. இதுதான் நம்ம எடுத்துருக்கிற கிரிட். 4x4 மேட்ரிக்ஸாக நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அதில் ரோ வைஸ்க்கு நான் நம்பர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன் 1 2 3 4ன்னு. காலம் வைஸ்க்கு ஒரு கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். எல்லோ, க்ரீன், பிங்க், ப்ளூ அப்படின்ற மாதிரி நான் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் நம்மளுடைய இந்த ஆக்டிவிட்டிக்கு தேவையான பேசிக் கிரிட் செட்டப். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த ஆக்டிவிட்டிக்கு தேவையான அந்த க்யூ கார்ட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். க்யூ கார்ட்ஸ் எப்படின்னா, இப்போ நான் காட்டியிருக்கிற பிக்சரை நீங்கள் நல்லா கவனித்தாலே க்யூ கார்ட்ஸ் உங்களுக்கு இந்த நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்றது புரியும். அந்த காலம் அண்ட் ரோ வைஸை மேட்ச் பண்ணி ஒரு அந்த செல், அந்த 16 செல்லுக்கும் ஒரு கோட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 16 டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய குட்டீஸ் டெய்லி லைஃப்பில் ரொட்டீனாக என்னென்ன வேர்ட்ஸ் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான 16 திங்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் குட்டீஸ் வேறு வேர்ட்ஸை ரொம்ப ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அந்த திங்ஸை கூட இந்த கார்ட்ஸ் க்ரியேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவை 16 டிஃப்ரெண்ட் அந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸ் நமக்கு தேவை. ஸோ இந்த மாதிரி 16 அந்த எலமெண்ட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ண உடனே அந்த காம்பினேஷன்ஸை நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரோ அண்ட் காலம் வைஸை எல்லா காம்பினேஷனோடையும் நான் மிக்ஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு அந்த 16 எலமெண்ட்ஸ் கார்ட்ஸை தனித்தனியாக அந்த ட்ராயிங்காக வரைஞ்சி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இவ்வளோ தாங்க நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையான ஓவரால் செட்டப். இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். பட் ஆனால் இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப ஒர்த்தாக அவங்களுடைய குட்டி குட்டி பிரெயின் செல்ஸ்க்கு ஏற்றா போல் அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை தூண்டுறா போல் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஆக்டிவிட்டியை எப்படி விளையாடலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது நம்மளோட கஹன் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஆக்டிவிட்டியை நான் எப்படி விளையாட சொல்லி கொடுத்தேன்னா, அந்த செட்டப்பை சென்டரில் வச்சுட்டு அந்த 4 க்யூ கார்ட்ஸையுமே அந்த 16 காம்பினேஷனுமே அவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி அவங்களுக்கு எதுக்க வச்சுட்டேங்க. அந்த குட்டி குட்டியாக அந்த எலமெண்ட்ஸ் நம்ம ஒரு இதில் ட்ரா பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் என்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு ஒரு கார்டாக அவங்கக்கிட்ட கொடுத்தேன். அந்த கார்டை கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு அந்த கார்டில் உள்ள ஐட்டம் என்ன அப்படின்றத அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும். 2 போகுமா? 2க்கு போ. வெரி குட். நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் அவங்கக்கிட்ட கொடுக்குற கார்டில் ஹவுஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போது அதை ஹவுஸ்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் தென் அந்த 16 காம்பினேஷனில் அந்த ஹவுஸ் எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், 1 அண்ட் க்ரீன் அப்படின்ற இடத்துல தான் அந்த ஹவுஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ 1 க்ரீன் அப்படின்றத அவங்க ரிப்பீட் பண்ணணும். ஸோ அப்போ 1ன்ற காலமில் போய் க்ரீன், 1ன்ற ரோவில் போய் க்ரீனுன்ற காலம் வரைக்கும் போய் அது மீட்டப் ஆகிற செல்லில் தான் ஹவுஸ் வரும்ன்றத அவங்க பிளேஸ் பண்ணணும். லைக்வைஸ் இந்த 16 ஐட்டம்ஸையும் அவங்க எவ்ரி டைம் ரிப்பீட் பண்ணணும். ரிப்பீட் பண்ண சொல்லுங்கள். ரிப்பீட் பண்ணிவிட்டு அந்த கார்டையும் பிளேஸ் பண்ண சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி சிம்பிளாக உங்களுக்கு தெரியலாம். பட் ஆனால் குட்டீஸோட பிரெயின் அண்ட் அவங்களுடைய ஹேண்டுக்கு இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். அவங்கள ஒரு ஸ்க்ரீன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டில் ஒரு 30 to 40 மினிட்ஸ் நம்ம அவங்கள என்கேஜ் பண்ணுறதுக்கு இந்த ஆக்டிவிட்டி சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ ட்ரீ வைக்கிறாரு. ஸோ அப்போ அந்த ட்ரீயை வந்து அவன் ரிப்பீட் பண்ணணும். 4 ப்ளூவில் ட்ரீ இருக்குன்னு. ஸோ அந்த 4th ரோவில் போய் ப்ளூன்ற காலமில் போய் அந்த ட்ரீயை அவன் பிளேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் அவன் கையில் வச்சுருக்கான். ஸோ கிஃப்ட் பாக்ஸை அவன் ரிப்பீட் பண்ணணும். 2 ப்ளூ. ஸோ அப்போ 2ன்ற ரோவில் போய் அந்த ப்ளூ வைக்கணும். ஸோ இப்போ இன்னொன்று நியூ கார்டு அவனுக்கு கொடுத்துருக்கேன். நல்லா
ஸோ அதில் வந்து பால் அவனுக்கு வந்திருக்கு. ஸோ 2 க்ரீன். அப்போது 2ன்ற ரோவில் போய் க்ரீனில் போய் அந்த பால் அவன் வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட் அவனுக்கு என்ன கொடுத்துருக்கோம், ஃப்ளவர். அந்த ஃப்ளவர் என்னது, 2ல் எல்லோ. ஸோ 2க்கு நேராக போய் எல்லோவில் அந்த கார்டை அவன் பிளேஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பென்சில். பென்சில் எங்கே இருக்குது, ஸோ 3 ப்ளூவில் பென்சில் இருக்குது. ஸோ 3ல் போய் ப்ளூக்கு நேராக அந்த பென்சிலை பிளேஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் மேங்கோ. மேங்கோ எங்கே இருக்குது, 4th ரோ க்ரீன் காலம். ஸோ 4th ரோவில் போய் க்ரீன் காலமில் அவன் மேங்கோவை பிளேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பக்கெட். ஸோ அது 3ல் எல்லோ காலம். ஸோ 3ல் எல்லோ காலமில் பக்கெட் வச்சுட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் அவனோட கையில் என்ன கிடச்சிருக்கு, ஆக்டோபஸ் மாதிரி ஒரு சின்ன ஒரு இன்செக்ட் ஒரு டயக்ராம் வரைஞ்சிருந்தேன். ஸோ அது 4ல் எல்லோவில் அவன் பிளேஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கிரேப்ஸ், அது வந்து 1ல் எல்லோ. ஸோ இவ்வளோ அழகாக ககன் அவங்களோட 16 எலமெண்ட்ஸ் கார்ட்ஸையும் அழகாக விளையாடி முடித்தாங்க. நெக்ஸ்ட் நம்மளோட கஹன்யாஸ் பாப்பா தான் இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கிடச்சிருக்கிற கியூ கார்ட் பலூன் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து 4th அண்ட் பிங்க்கில் போய் வச்சாங்க. ஸோ அவங்க ரிப்பீட் பண்ணணும், 4th பிங்க் பலூன். ஸோ அதில் பிளேஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஹவுஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது 1 அண்ட் க்ரீன் காலம். ஸோ அதில் போய் பிளேஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் அவங்களுக்கு மேங்கோ கிடச்சிருக்கு. ஸோ இந்த அந்த செட்டப்பில் மேங்கோ அவங்க ஃபைன் பண்ணணும். அது அவங்களோட ஃபஸ்ட்டு செட்டப். 4 அண்ட் க்ரீன். ஸோ 4ல் போய் க்ரீன் காலமில் பிளேஸ் பண்ணணும். ஸோ லைக்வைஸ் குட்டீஸ் இந்த 16 எலமெண்ட்ஸையும் கரெக்டாக பிளேஸ் பண்ணாங்க. அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்னது, அந்த 16 ஐட்டம்ஸை நீங்கள் அந்த கேமில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணும்போது அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இன்னும் பூஸ்டப் ஆகும். இந்த கேம் மேலே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களே அதில் அவங்கள இன்வால்வ் பண்ணிப்பாங்க. சூப்பராக விளையாடுவாங்க. அவங்கள ரிப்பீட் பண்ண சொல்லுங்கள். எவ்ரி டைம் அந்த ஐட்டம் அவங்க கைக்கு நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஐட்டமோட நேம் அவங்க சொல்லணும். நெக்ஸ்ட் அவங்க அதை எந்த கார்டில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்குரிய கோடையும் அவங்க ரிப்பீட் பண்ணணும். அந்த கோடை ரிப்பீட் பண்ண உடனே அதுக்குரிய செல்லில் போய் அந்த கார்டை அவங்க பிளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு அந்த கோடிங் ஆக்டிவிட்டியை ஒரு பெஸ்ட் இன்ட்ரடக்ஷனாக இந்த கொடுக்கறதுக்கு இந்த ஆக்டிவிட்டி சூப்பர்பான ஆக்டிவிட்டி. நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கவே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போவே இந்த ஆக்டிவிட்டி பார்த்துட்டு இருக்கும் போதே நீங்கள் இந்த செட்டப்பை க்ரியேட் பண்ணுங்கள். குட்டீஸ் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே நீங்கள் இந்த ஆக்டிவிட்டியை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்கே நீங்கள் இந்த ஆக்டிவிட்டியை உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் நீங்கள் உங்களால் கொடுக்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குட்டீஸ் எப்படி விளையாடுறாங்கன்றதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். வெரி குட். வால். Very good. Hard. Very good. Later, Yeni. Very good. Pencil. என்ன கரையா? ஐயோ. And saucer, punya tito. Tito itu pada. Guys. அடுத்த கார்டில் இருக்கு பாருமா டைஸ். அந்த மாடல் எழுதுறியா, கையில் பிக்சர் பாருங்க. அந்த பிக்சர் எங்கே இருக்கு? வைங்க, 1ல போய் ப்ளூ வைங்க. வெரி குட். கிளாப் யூர் ஹேண்ட்ஸ். கஹன்யா, கிளாப் யூர் ஹேண்ட்ஸ். குட்டீஸ் எப்படி சூப்பராக எந்துவாக விளையாடினாங்கன்றதை பார்த்துருப்பீங்க. இவ்வளோ சூப்பரான ஆக்டிவிட்டீஸோடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கோடிங் கேம் இன்ட்ரொடக்ஷன். இந்த கோடிங் கான்செப்டை குட்டீஸ்க்கு இன்ட்ரோ பண்ணுறதுக்கு ஒரு பிகினர் லெவலுக்கு இந்த ஆக்டிவிட்டி பெஸ்ட் எக்ஸாம்பிளுங்க. நம்ம இந்த கோடிங் ஆக்டிவிட்டியில் நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். அதனால தான் நான் இதை பார்ட் 1 மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியல் அவேர்னஸ் அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுது. அகைன் அவங்க இந்த கிரிட் பேஸ்ட் ஆக்டிவிட்டியில் எந்த ஸ்பேஸில் எந்த திங்ஸ் வரும்னு தான் அவங்களுடைய ஆக்டிவிட்டியோடைய அந்த ஃபுல் இன்வால்மெண்ட்டும் இருக்குது. ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்பேஷியல் அவேர்னஸ் இன்னுமே இம்ப்ரூவ் ஆகுதை நீங்கள் பார்க்கலாம். அவங்களுக்கு இந்த ரோ காலம் கான்செப்ட் இன்னும் தரவு பண்ணிப்பாங்க இந்த ஆக்டிவிட்டீஸ் மூலியமாக. அவங்களுக்கு இது ஒரு விஷுவல் ட்ரீட்டாகவே இந்த ஆக்டிவிட்டி யூஸ் ஆகும். விஷுவல் டிஸ்கிரிமினேஷன், நம்ம அவ்வளோ கலர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், அவ்வளோ திங்ஸ் அவங்களுக்கு குட்டீஸ்க்கு பிடிச்ச
விஷயங்கள் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த 16 ஐட்டம்ஸ் நான் அந்த ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வச்சுருக்கேன் இல்லையா, நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே தெரியும் நான் என்னென்ன விதமான ஆக்டிவிட்டீஸ்க்கு அவங்களுடைய அந்த திங்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்ட்டு. நெக்ஸ்ட் அவங்களுடைய ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம ஆக்டிவிட்டி மூலிமா அவங்களோட ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. அவங்களுடைய சிட்டிங் டாலரன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. அவங்க இதில் ஃபிகர் ஐடென்டிஃபிகேஷனுக்கும் இந்த ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆக்டிவிட்டீஸ் இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களோட வீட்டு குட்டீஸ்க்கும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காச்சும் இந்த ஆக்டிவிட்டி யூஸ் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை இன்னொரு க்யூட்டான, சூப்பரான, க்ரியேட்டிவான, யூஸ்ஃபுல்லான ஐடியாவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங் ஃப்ரெண்ட்ஸ்.